கூட்டணி கட்சியின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் திண்டாட்டம். நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் பரப்புரைகள் பரபரப்பா அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிக்காரங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காதனால காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம். சீட்டு வாங்கியவங்க ஒத்துழைச்சாதானே ஒத்துழைப்பு தானா கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இதைத்தான் திமுகவும் சொல்லிச்சான். கதர் கட்சியில் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டப்பவே முதல் 10 நாளும் எல்லா செலவுகளையும் வேட்பாளர்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்போ சரின்னு சொன்னவங்க இப்போ செலவுக்கு கையில் எதுவும் இல்லை, கட்சி தலைமை தான் பார்க்கணுன்னு தமிழக தலைவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். தமிழக காங்கிரஸ் தலைவரும் இந்த தகவலை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் சாதகமான எந்த ஒரு பதிலும் வரலையாம். இந்த நிலையில் கூட்டணி கட்சியான திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிங்க சரியாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சென்னைக்கு பக்கத்து மாவட்டத்தில் களம் இறங்கி இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் சொல்லியிருக்காரு. கட்சி தலைமைக்கிட்ட இதை பற்றியும் புலம்பி இருக்காராம். இது குறித்து திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இதே நிலைமை தான் தேனி திருச்சியிலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க நிலைமை எப்படின்னா இலக்கட்சி வேட்பாளர்களோட நிலைமை வேற மாதிரி இருக்குன்னு புலம்புறாங்களாம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தலைவரை தவிர மற்ற கட்சி தலைவர்களும் ஆளுக்கு ஒரு திசையில் டூர் ப்ரோக்ராம் போட்டு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களே எல்லா இடத்துக்கும் போகிறதால அதிமுக தலைமை கழக பேச்சாளர்களை யாரும் தேடுறதே இல்லையா. இதனால தேர்தல் நேரத்தில் கூட வருமானம் இல்லாமல் தவிக்கிறோம், கட்சி தலைமை இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு அதிமுக தலைமை பேச்சாளர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். தேமுதிக தலைவர் பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு முன்னையே சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரச்சாரத்துக்கு வந்து அவர் பேச மாட்டாருன்னு தேமுதிக நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. அதிமுக கூட்டணியில் தேமுதிக 4 தொகுதியில் களம் இறங்கியிருக்கு. தேமுதிக தலைவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காதனால அவருடைய மனைவி பிரேமலதா மட்டும்தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மைத்துனர் வேட்பாளர் LK சுதீஷ் இருக்கிறதுனால தன்னோட தொகுதியில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறார். அதே நேரம் தேமுதிக தலைவர் கூட எந்த நேரமும் இருக்கிற முன்னாள் MLA தனக்கு உதவியாக இருக்கணும்னு அழைச்சிட்டு போயிட்டாராம். தேர்தல் வேலை எப்படி நடக்குதுன்னு தேமுதிக தலைவர் தினமும் விசாரிச்சுட்டு இருக்காராம். கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பெயரளவுக்கு தான் பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு தகவலும் சொல்லியிருக்காராம். என்னால் தொடர்ச்சியாக சில நிமிடங்கள் பேச முடிஞ்சதுன்னா நானே எல்லா தொகுதிக்கும் ஒரு ரவுண்டு போயிருப்பேன், ஆனால் அப்படி பேச முடியலையேன்னு தேமுதிக தலைவர் வருத்தப்பட்டிருக்காராம். பிரச்சாரத்துக்கு போகலாமான்னு டாக்டர்கள்ட்ட அவர் கேட்டாராம். மக்கள் கூட்டத்தை பார்த்தா ஒரு ஆர்வத்தில் பேச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பரிசோதனை முயற்சியாக பிரச்சார வாகனத்தில் வடசென்னை தொகுதியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமான்னு விஜயகாந்த் முடிவெடுத்திருக்காராம். தமிழகத்தில் முன்னணி நடிகையாக இருக்கிற நயன்தாரா அரசியலுக்கு வர ஆசைப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒரு சினிமா விழாவில் நயன்தாராவை ஆபாசமாக பேசியதுக்காக வில்லன் நடிகர் ராதா ரவியை திமுகவிலிருந்து நீக்கிட்டாங்க. நடிகைக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கமும் கண்டனம் தெரிவிச்சுது. ஆனால் நடிகையோட நெருங்கி பழகிற பல ஹீரோக்கள் இது பற்றி வாயே திறக்கலையாம். நடிகையோட சொந்த ஊரான கேரளா பக்கத்துலேயும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதுக்கு காரணமே நடிகையோட அரசியல் ஆசையை அவங்க புரிஞ்சுக்கிட்டது தான் கோலிவுட்டில் பேசிக்கிறாங்க. ஏன்னா நடிகை குஷ்பு இப்படி தான் அரசியல்வாதி ஆனாங்க. கற்பு பற்றி அவங்க பேசியதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாங்க. அதே பாணியத்தான் நடிகை நயன்தாராவும் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நயன்தாராவுக்கு பட வாய்ப்பு குறையுது, வயசு அதிகமாகுது, அதனால் அரசியலுக்கு வர அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு முதல்கட்ட ஏற்பாடாக தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு விளக்கங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனால சினிமா துறையிலையும் இது போன்ற திருப்பு முனைகள் நடக்கத்தான் செய்யும் போல இருக்கு.